கூகுள்ல உங்க பிசினஸ் வந்து மேல ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்றேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 வந்து நீங்க பிங் மேப்ஸ்ல வந்து கண்டிப்பா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்க கூகுள் ரேங்கிங்ஸ்க்கு டைரக்டாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஜஸ்ட் டயல்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க அவங்களுக்கு நீங்க பே பண்ணி கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மோஸ்ட்லி நாங்க எங்க கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்றது கிடையாது. நீங்க வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஏன்னா ஜஸ்ட் டயலுக்கு நல்ல டொமைன் அத்தாரிட்டி இருக்கு. அண்ட் நீங்க வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நீங்க உங்க டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ பிங் மேப் சொல்லியிருந்தானே, ஸோ அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் நேம் வந்து நீங்க ஸ்டாண்டர்டா என்ன பிசினஸ் நேம் யூஸ் பண்றீங்களோ அதே நேம் தான் எல்லா இடத்துலயும் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். பிசினஸ் நேம் மாறுனுச்சுன்னா கூகுளுக்கு டவுட் வந்துடும், இவர் வந்து ப்ராப்பரா பிசினஸ் பண்றாரா. ஒரு ஆளை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவோமோ கூகுளும் அதே மாதிரி தான் நம்ம பிசினஸையும் ஜட்ஜ் பண்ணுது. அண்ட் பிசினஸ் ஃபோன் நம்பர் அது எல்லாமே கன்சிஸ்டன்டா பாத்துக்கோங்க. அதே மாதிரி சுலேகாலையும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸோ இல்ல அது ரிலேட்டடா பிசினஸ் பண்ணியிருந்தாலும் இந்தியா மார்ட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது போக நீங்க ஸ்டாண்டர்டா லிங்க்டின் அண்ட் ட்விட்டர் எக்ஸ் அதுலயும் நீங்க அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே எதுக்குன்னா உங்க பிசினஸ் நேம் வந்து டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் எல்லா இடத்துலயுமே வந்து ப்ராப்பரா ஸ்டாண்டர்டா கன்சிஸ்டன்டா இருக்கு. அண்ட் டாப் டொமைன் அத்தாரிட்டி சைட்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பா கூகுளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல். இது வந்து லோக்கல் சைட்டேஷன்ஸ் சொல்லுவோம். வெப்சைட்ஸ்க்கு எப்படி SEO பண்றோமோ அதே மாதிரி இது வந்து லோக்கல் பிசினஸஸ்க்கு ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாம மறக்காம கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஆனா ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன சைட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் உங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பா டெய்லி டிப்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க எனக்கு டிப்ஸா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.